என்னடா ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? காலையில மணி 3:30. நம்ம வந்து மாசி பச்சை இருக்கிறதுக்காக வந்துருக்கோம். நேற்று சாயந்தரம் லைட்டா சாரல் இருந்ததுனால நம்மளால மாசி பச்சை அவ்வளோவா இருக்க முடியல. ஒரு 30 முடி மட்டும்தான் அறுத்திருந்தோம். மிச்சம் ஒரு 100 முடி இன்னைக்கு அறுக்க வேண்டியது இருக்கு காலையில. அதனாலதான் காலையில 3 மணிக்கே சீக்கிரமா வந்துட்டோம். அப்படி இல்லைன்னா நமக்கு லேட் ஆயிடும். ஒரு 5 மணி நேரம் அறுத்தோம்னா நம்ம 100 முடி அறுத்துடலாம். வாங்க பச்சை முடி அறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் மதுரக்காரன் தாண்டா. கொலையை அறுத்துட்டு வந்தாச்சு. நானும் அம்மாவும் அறுத்தோம். நான் ஒரு 60 முடி அறுத்தேன், அம்மா ஒரு 40 முடி அறுத்தாங்க. ப்ளஸ் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 30 முடி அறுத்துருந்தோம். ஒரு 140 முடி இன்னைக்கு டோட்டலாக நம்ம அறுத்துருக்கோம். இன்னும் தூக்கம் விட மாட்டேது. காலையில் 3 மணி நல்லா தூங்குற டைமா அந்த டைம் எழுந்துச்சு வந்துட்டுனா நம்மளுக்கு அந்த தூக்கம் போகவே மாட்டேது. பட் வேறு வழி இல்லை, நம்ம டயத்துக்கு மார்க்கெட் போயானு அப்படின்னா இப்படிதான் அறுத்தாகணும். சாயந்தரம் அறுத்து வச்சிருந்த இடத்துல வந்து காலையில் அறுத்துட்டு வந்ததையும் வந்து கொட்டியாச்சு. இதுக்கப்புறமா இதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு உஸ்லாம் டிப்போ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். கொஞ்சம் பன்னீர் ரோஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, எடுத்துட்டோம். வண்டி வந்து ஃபுல் லோடடாக இருக்குது. அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்புவோம். அப்படியே மூட்டைகளுக்கு நடுவில் உட்காந்து செட்டில் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை என்னைக்கோட இன்னைக்கு வந்துட்டு சேல்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளோட பன்னீர் ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா 120 ரூபா அந்த ரேட் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட மாசி பச்சை வந்துட்டு நம்ம ஃபுல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு. மொத்தம் 140 முடி இருந்துச்சு. அதில் 40 முடியை வந்து 8 ரூபான்னு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 100 முடியை வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஒரு 1400 ரூபாய் இன்னைக்கு நம்மளோட மாசி பச்சையில் ஏறினீங்க. இதில் மாயி பாமூன் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட அக்கௌண்ட்டு. பாமு அப்படின்னா பச்சை முடி. வேற யாராச்சும் இதே பேர்ல இருந்தாங்கன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதனால பன்னீர் ரோஸ் வந்து நேற்று அரை கிலோ இருந்துச்சு. நம்ம 180 ரூபா ரேட்டு போட்டுருவாங்க. பச்சை முடி வந்து 65 முடி வந்து 650 ரூபாய்க்கு விற்றுருவோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபா கிட்ட நம்ம வீட்டுக்கு கொண்டு மாதிரி ரெடி பண்ணுவோம். மிச்சத்தெல்லாம் வந்துட்டு நம்மளோட பூக்கடையில எழுதிட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்துட்டு நம்ம மொத்தமாக அமௌண்ட் வாங்கியிருப்போம், அதெல்லாம் நம்ம கழிக்கணும்ல. அதனால சரி, ரொம்ப நாள் முடி வெட்டாமல் வீட்டில் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போய் முடி வெட்டிட்டு வந்துடும் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக முடி வெட்டுறதுக்கு நம்ம ஏரியாவில் உசிலம்பட்டிக்குள்ளே 200 ரூபா கேட்குறாங்க. அதனால பக்கத்தில் உத்தமணியனூரில் வெட்ட போனோம்னா வெறும் 100 ரூபா தான். சரி அங்கே போய் வெட்டிடுவோம் அப்படின்ட்டு முடியை வெட்டிட்டு வந்தாச்சு. பசிக்குது, போய் சாப்பிட்டு ஏதாச்சும் அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனால் சைடிஷ் ரெடி பண்ண நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்பளம் தான் பொரிக்க போகிறோம். ஆனால் அப்பளம் பொரிக்கிறதுக்கு வடை சட்டி இல்லாமல் வச்சுட்டாங்க. பொரிக்க அப்பளம் பொரிக்க சட்டியில் தான் குழம்பு வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு வடை சட்டியில் பொரிச்சிட்டு பல ஆண்டுகளில் கழுவ விட்டுருக்காங்க. இதில் வருமானு தெரியலையே, பொரிக்கலாமா? இதில் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அது கலவாக தான் இருக்கும். அப்பலாம் குழம்பு தூக்கி உரம் கட்டிட்டு உரப்பு குழம்பு தான் விட்டு இருந்தாலும் சைடிஷ் தேடு வாய் முன்னாடி இன்னைக்கு தாண்டா ஒரே அடியில் பிடிச்சிருக்கு. எனக்கு என்னமோ இந்த சட்டியோட அப்பெல்லாம் பெருசாக வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். தண்ணி காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும், இல்லைன்னா ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா கறிக்கிறோம். இந்த இப்போ எண்ணெய் இப்பயே ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சுருக்கோங்க. என்னடி ஆமாம், நம்ம நினச்ச மாதிரியே பத்தலை. இருந்தாலும் டெக்னிக்கலாக அப்படியே மூவ் பண்ணிடுவோம். கரு இது
எனக்கு இப்படி தான் கையை சுட்டுக்கிட்டேன். என்ன ரொம்ப சூடாக இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்குவோம். பெருசாக வரேன், சட்டி சின்னதாக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக வருது. இன்னும் ஒரு 2 பொரிச்சா போதும் நம்மளுக்கு. ஐயோ, அடுப்பில் ஊற்றிடாத நீ வேற. அட உள்ள போடா, எல்லாமே கரும்பு கரும்பு வரும். அடம் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இருக்க சுற்றுல இன்னொன்று பொரிச்சிருவோம். ஆக்சுவலாக சின்ன செடியில் ஊற்றுறதுனால நம்மளுக்கு சரியாகவே வரல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட பன்னீர் ரோஸ்டோட தண்ணி பாய்ச்ச வந்துட்டோம். நானும் ஒரு வாரமாக மழை வரும் எதிர்பார்க்குறேன். வர மாதிரி வந்து ஓடி போயிடுது. அதனால மழை நம்பினா நம்மளுக்கு இன்னைக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு தண்ணி பாய்ச்ச வந்தாச்சு. காலையில் தண்ணி ஓட்டி விட்டுருந்தான். தண்ணி ஓரளவுக்கு கிடைக்கு இல்லை. வீடியோ போடுறது பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. இதில் பின்னாடி பாட்டு வேறு பார்த்தீங்களா, கார்பரேட் பஞ்சாயத்து வேறு வரப்போதான் என்னமோ தெரியல. முடிஞ்சளவு எடிட் பண்ணி போட்டுக்கிறோம். முதல்ல பைப்பெல்லாம் ரெடி பண்ணேன். அதுக்கு முன்னாடியே மோட்டரோட்ட போயிட்ட மாதிரி முன்னாடியே வச்சுட்டு போய் பைப்பெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டிடுவோம். பைப் எல்லாமே ஆல்மோஸ்ட் மாட்டி தான் இருக்குது. தண்ணி பாய்ச்சி 3 நாள் ஆகுது. மழை வந்துடும் நைட் வந்து நம்ம மோட்டர் ஓட்டல, அதனால கிணத்துல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ காலையில் வந்து ஓட்டிகிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து கரண்டே நிற்காம வந்துட்டுருக்கு. அதனால தான் நம்மளுக்கு தண்ணி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தண்ணி இல்லாமல் தான் கிடந்திருக்கேன். பன்னீர் ரோஸுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். லைட்டாக காஞ்சிச்சுனால எம்மாடி பூ எடுக்கிறது நின்று குறைஞ்சி. அதுவும் நம்ம இப்போ உரம் போட்டு வச்சுருக்கோமா, அதனால் கரெக்டாக தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து செட்டு மோட்ரு, அதாவது போர்லேருந்து டைரெக்டாக ஓடுது. இன்னொரு மோட்ரு வந்து நம்ம தண்ணி மோட்ரு, அதாவது தண்ணிக்குள்ளே போட்டு ஓடுற மாதிரி ஒரு மோட்ரு இருக்குது. இந்த போர் மோட்டரை வச்சு கிணத்துல தண்ணி நம்பிட்டு நம்ம அந்த கிணத்து மோட்டர் ஓட்டிட்டோம்னா இங்கே தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பாஞ்சிடும். ஒரு 2 மணி நேரத்தில் உள்ளே இருக்க தண்ணி பூரா அள்ளி வெளியே போட்டுறேன். போய் மோட்டரை ஓட்டிகிட்டு வந்துடும். மணி வந்து கரெக்டாக 3 ஆக போகுது. 4:30 ஒரு 5க்குள்ளே பாஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் நம்ம மாசி வச்சு வேறு அறுவடை பண்ண. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு பௌர்ணமி, அதனால் கொஞ்சம் முடியெல்லாம் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஒரு 150 முடி நாளைக்கு அறுக்கலாம் அப்படின்னு பொறுக்கலான்னு பார்க்கலாம். ஈவினிங்கே அறுத்து முடிச்சிடறோமா, இல்லை வழக்கம் போல் தூக்கத்தை கெடுத்து 3 மணிக்கு போய் அறுக்க வேண்டியது வருதா அப்படின்னு. தொட்டு பார்த்தேன் லைட்டாக, இன்னும் கரண்ட் அடித்தாலும் அடிச்சிடும். அதனால் மோட்டர் ஓட்டிட்டோம். முன்னாடிலாம் ஒரு 2.5 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா செடி ஃபுல்லாக நிறையா புல்லாக இருந்துச்சு, அதாவது களையெல்லாம். இப்போ நம்ம களை எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் நெருக்கி வாங்கிடுது. களை எடுத்து உரம் போட்டிருக்கோம். அதில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஐ மீன் குட் எஃபெக்ட். அது போட்டதுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு பார்க்கனால வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரோஸ் கலரில் தலை எடுத்திருக்கா. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா காட்டு, இதெல்லாம் தெரியும், நல்லா பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செடியாக இருந்தது.
ஐ மீன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது. நம்ம இப்போது களை வெட்டி உரம் போடவும் இந்த தலையெல்லாம் வந்துட்டு பாருங்க. ஸோ இந்த தலைவரை வந்து அப்படியே நம்மளுக்கு பூவாக மாறப்போகுது. இல்லை பூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நம்மளுக்கு வெறும் ஒரு 1/2 கிலோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். 3-3.5 கிலோ எடுத்துகிட்டு இருந்ததில் விலை வேறு நல்லா 100 ரூபா 150 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ இப்படி டயத்தில் பூ எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 2 நாளில் தேய்பிட ஆரம்பிச்சிடும். தேய்பிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ விற்பனை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எனக்கு என்னமோ அந்த டைத்துல நம்மளுக்கு பூ ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம் தான். பாயிறது தான் கொஞ்சம் பெரிய குண்டு. இது ரெண்டுமே கொஞ்சம் சின்ன சின்ன குண்டு தான். அதனால அந்த பெரிய குண்டை பாய்ச்சிடுவோம். இது ஒரு 45 மினிட்ஸில் பாய்ச்சுன்னா இது ரெண்டும் ஒரு 45 மினிட்ஸில் பாஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை. வாங்கலாம். உள்ளே வந்து புதினா இருக்கு பாருங்க. யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் தோட்டத்துலேருந்து பிடிங்கிக்கோங்க. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதில்லை. இங்கே வந்தோடனே பாட்டு சத்தம் அவ்வளோவா கேட்கல. ஸோ பாட்டு கேட்குறதா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட்டுருவோம். எல்லாத்துலேயுமே தலை கூட ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு பூ ஜாஸ்தி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து ஸோ நம்ம உரம் போட்டு 3ஆவது தண்ணி பாய்ச்சிடும். இன்னுமே உரம் வந்து கரையாமல் கிடக்கு பாருங்க. இல்லை இதில் ஒரு 4 உரம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அது வந்துட்டு 1 வீக் 10 டேஸ் 15 டேஸ் அந்த மாதிரி டைம் கேப்பில் எடுத்து கொடுக்கும். அப்படின்னா சத்துக்களை செடிகளுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் 3-4 உரம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்கலாம் நம்ம உரம் போட்டதே நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுது, பூ ஜாஸ்தியாக வரும்போது விலை விற்று நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடியோ வரல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்மளோட சேனல் வந்து 100வது சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நெருங்க போகிறோம். 89 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம 100 ரீச் பண்ணிடுவோம். வி வில் செலிப்ரேட் இட். ஓகேவா? நான் தண்ணியை பாய்ச்சிட்டு மாசி பச்சை அறுக்க போகும்போது உங்களை நான் பார்க்குறேன். பாய். தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு கிட்ட வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் வீட்டிலேருந்து. நான் அங்கேருந்து இங்கே வரக்குள்ள ஃபுல்லாக நினைச்சிட்டேன். இதுக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் காலையிலேருந்து இதோட 3ஆவது ட்ரெஸ் நல்லதாக மட்டும் இருந்துட்டாங்க. வேறு சண்டை மழை கூட நம்மளுக்கு அநியாயம் பண்ணுது. கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுச்சு. சரி மாசி பச்சை அறுக்கலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். நான் அம்மா வந்து அறுத்துட்ருக்கேன். அம்மா அந்த சைடு அறுத்துட்ருக்காங்க. நான் வந்து இங்கே அறுத்துட்ருக்கேன். ஒரு 100 முடியாச்சும் நம்ம ஈவினிங்கே அறுத்து வச்சிட்டோம்னா காலையில் ஒரு 4 மணிக்கு வந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் வர வேண்டியதாக இருக்குது. 4:30க்கு வந்தால் கூட போதும். 1/2 அன் ஹவரில் நம்ம அறுத்துடலாம். 40 மணி தானே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அறுத்துடலாம் அப்படின்ட்டு அறுக்க ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம 50 மூடி அறுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு அதான் டார்கெட்டு. 1 ஹவரில் 50 மூடி அறுக்கணும்னு. அதுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன பார்க்கணும்னா ஃபோனை தூக்கி அந்த ஓரமாக போட்டுருந்தேன். ஃபோனை கையில் எடுத்தோம்னாலே எங்கள் வேலை நடக்காது. அதனால் ஃபோனை அங்கிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த கடைசி முடியாக இருக்கும்போது தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் ஃபோனை எடுத்தேன். அது வரைக்கும் எடுக்கலை. ஸோ கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரியே 1 ஹவரில் 50 மூடி அறுத்தாச்சு. அறுத்து முடிச்சுட்டு அதையும் வெட்டி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதனால் எல்லா முடியும் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க சமையல் ரெடி பண்ணோம் அப்படின்றதுனால. இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி
இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இன்னைய டேவை முடிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.